Hello friends, வணக்கம். Welcome to Passion Kitchen. நான் பூர்ணிமா. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன செய்ய போறோம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க பார்க்கிறது இதுவே முதல் முறைனா மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு கூடவே ஆல்ன்ற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி காலையிலயும் நைட்டும் இட்லி தோசைன்னு செஞ்சு உங்களுக்கே போர் அடிச்சிருச்சா இன்ஸ்டன்ட்டாக ரவையை வச்சு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி ஒரு சிம்பிளான அடை செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரவை அரை கப் எடுத்துருக்கோம். கூடவே கடலை மாவு ஒரு அரை கப்பு, ரெண்டுமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் எடுத்துக்கணும். அடுத்ததாக 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர். இது கூடவே நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். கேரட்டு நல்லா பொடியாக துருவி வச்சுருக்கேன். குடமிளகா எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கேரட்டு, ரொம்ப சின்ன குடமிளகா அந்த மாதிரி எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு அதே மாதிரி ரொம்ப குட்டி உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சோண்டு, ரொம்ப சின்ன அளவு இஞ்சி துருவி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 1 பொடியாக நறுக்குனது. கூடவே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள். காஷ்மீரி சில்லி 1/4 டீஸ்பூன். பெருங்காயம் 2 சிட்டிகை. இது 3த்தையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஈஸியாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ண போகிறோம். பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி. எல்லாத்தையும் போட்டு முதல்ல இதில் இருக்கிற தண்ணியே போதும். இதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். மாவு பார்த்திங்கன்னா இந்தளவு கலந்துருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவு தண்ணி விட்டு நான் இந்த கன்சிஸ்டன்சி அளவு கொண்டு வந்திருக்கேன். இதில் நம்ம உப்பு ஆட் பண்ணல, இப்போ தான் உப்பு ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து இந்த மிக்சரை ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம அடையாக பண்ண போகிறோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஊறிருக்கு பாருங்கள். மாவு இதுக்கு மேலே ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நமக்கு அடையாக ஊற்ற வராது. இந்த அளவு தான் இருக்கணும். கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லா ஊற்றுறதுக்கு வரும். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா தடவிக்கோங்க. தடவிட்டு சின்ன சின்ன அடைகளாக இதை ஊற்றலாம். ரொம்ப மெலிசாவும் பண்ணிடக்கூடாது. அடை கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கலர் மாறி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அப்படியே பொறுமையாக எடுத்து திருப்பி போட வேண்டியது தான். இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். தீ ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமாகவே வச்சு நல்லா 2 பக்கமும் வேக வைங்க. இப்போது இன்னொரு பக்கம் வெந்திருக்கானும் பார்த்துக்கலாம். வெந்துருச்சு. நமக்கு ரோஸ்ட்டாக வேணுன்னா இன்னொரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா ரோஸ்ட்டாக வந்துடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பரான இன்ஸ்டன்ட் அடை ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை அந்த மாதிரி மாவு இல்லாத சமயத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். இதை ஈவினிங் ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம். டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுக்கலாம். இதுக்கு தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை. இதை அப்படியே சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.